வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லுறாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, கார்த்தியும் ரேவதியும் 30 நாளைக்குள்ள பிரிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து சதி பண்ணிட்டு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரி சதியாட்டு நம்ம ரோஹிணிக்கு வளைகாப்பு வைப்போம். அதுக்கு கண்டிப்பா இந்த கார்த்தி ராஜசேதுபதி குடும்பம் இங்க கலந்துக்க கூடாது அப்படின்னு ரேவதியும் இதுல கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆப்பு வைப்போம் அப்படின்னு தயாராகிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா வளைகாப்பு இன்விடேஷனை கொண்டுகிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வீட்டுக்கு போறாங்க. அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ரேவதி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத, நாளைக்கு என் பொண்ணு ரோஹிணிக்கு வளைகாப்பு வச்சிருக்கேன், நீ கலந்துக்க கூடாது, இந்த வீட்டில் இருக்க எந்த நபர்களும் அதில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சந்திராவை கூட்டிக்கிட்டு வீராப்பா போய் சொல்லுறாங்க. நம்ம ரேவதி எங்க அம்மா என்ன வெறுத்துட்டாங்க, என் அக்கா ரோஹிணி எனக்கு அவ்வளோ என்கிட்ட அன்பா இருப்பா, அவளோட வளைகாப்பு நான் இல்லாமலா மாமா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நீ கவலைப்படாத, நம்ம குடும்பம் எல்லாமே சேர்ந்து நாளைக்கு உங்கள் அம்மா வார்த்தையும் மீறி அந்த வளைகாப்பில் நம்ம கலந்துக்கிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதி சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் வளைகாப்புக்கு போன நம்ம ரேவதியை அவமானப்படுத்தும் விதமாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி நடந்துக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி ஒரு கட்டத்தில் நம்ம ரோஹிணியோட சோதியோட பர்த்டேயை அப்படியே செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாரும் கேக்கு வெட்டி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண நேரம் பண்ணி முடிச்சுட்டு ஆளாளுக்கு சரி நாங்கள் இனி கிளம்புறோம், வீட்டில் சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாகும் அப்படின்னு மாப்பிள்ளை நாங்கள் போகிறோம் அப்படின்னு விடைபெற்று செல்லுறாங்க. ஆனால் நம்ம சந்திரா அதுக்கு முன்னாடியே இங்கே போய் தான் எல்லாருமே நம்மளை ஏமாற்றி ஒட்டுமொத்த குடும்பமாக போய் அந்த ராஜசேதுபதி வீட்டுக்கு தான் போயிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இங்கே நானும் நீயே தான் எதிரியாக இருக்குமே தவிர வேற எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெளியே விட்டு இந்த பாருங்க இதுதான் கடைசியாக இருக்கும், ஏன் பேச்சை மீறி அந்த கிழவி பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறது, இதுக்கு மேலே அங்கே போனியல்னா நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல மிரட்டி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அடுத்ததா நம்ம சந்திராட்ட பேசி ஒரு சதியை பண்ணிடுறாங்க. எப்படியாவது 30 நாளில் என் ரேவதியை அந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து ஒட்டும் உறவும் இல்லாமல் பிரிச்சே தீரணும் அப்படின்னு அந்த சதி விலையை பின்னுறாங்கங்க. அந்த சதி விலையின் விளைவாக யோசித்துக்கிட்டு ரோஹிணிக்கு வளைகாப்பு வச்சா என்ன அப்படின்னு ஜோசியரை போய் பார்க்கறதுக்கு நம்ம சந்திராவை கூட்டிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி போகிறாங்க. அங்கே போய் ஜோசியர்கிட்ட என் மூத்த பொண்ணு ரோஹிணி கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு வளைகாப்பு வைக்கலாம், நாள் என்ன நாள் நல்ல நாளுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம் என்னம்மா சொல்லுறீங்க, வளைகாப்பு நாளைக்கே நல்ல பிரமாண்டமான நாளாக இருக்குது, நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்லவும் சரி வளைகாப்புக்கு உள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரோஹிணிக்கு வளைகாப்பு அம்மா வைக்கிறது நல்லது தான், ஆனால் இங்கே என்னோட தங்கச்சி ரேவதி மேலே எனக்கு அப்படி கொள்ள பிரியம் அவள் இல்லாமல் என்னோட வளைகாப்பு நடக்குது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்து அந்த ரோஹிணி சொல்லி ஒருவேளை ரேவதி வளைகாப்பில் கலந்துக்கிட்டானா அது ரொம்ப நம்ம அந்த டிரைவர் பையன் சாதிச்சதான் நினச்சிக்கிடுவான், அது நடக்கக்கூடாது, ரோஹிணி சொல்லியும் ரேவதி கலந்துக்க கூடாது அந்த வளைகாப்பில் அப்படின்னா இப்போவே போய் நம்ம வார்ன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சந்திரா நீ இப்போ வா அந்த இன்விடேஷன் எடு, வளைகாப்பு இன்விடேஷனை அப்படின்னு வளைகாப்பு இன்விடேஷனையும் எடுத்துக்கிட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் நம்ம ராஜசேதுபதி வீடு அதாங்க இப்போ கார்த்தி தங்கியிருக்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ரேவதி முகத்தில் சந்தோஷம், எம்மா நீ வந்துட்டியா இங்கே வாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னடி ஒன்றை பார்க்க தான் நான் வந்தேன்னு நினச்சியா, நாளைக்கு உன்னோட அக்கா ரோஹிணிக்கு வளைகாப்பு வச்சுருக்கேன், தயவு செய்து நீயும் இந்த ஃபேமிலியும் அங்கே தலை காட்டக்கூடாது, அதுக்காக தான் இந்த இன்விடேஷனை உங்கள்கிட்ட காட்டி நீங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ரொம்ப கவலையாக போகுது, என்னோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் இல்லாமலையா அதுவும் நான் வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு போகிற அளவுக்கு அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி பார்க்குறாங்க,
ரேவதி, உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வர விரும்பல. நீ வந்து அழக்கூடாது. உனக்கு அங்க உன் அக்கா வளைகாப்புல பங்கேற்கணும். அதான ஆசை. உன் ஆசைய நான் நிறைவேத்துறேன். நாளைக்கு நீ போகலாம் வளைகாப்புக்கு. நீ அதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம், கார்த்தி மாமா எனக்காக எது சொன்னாலும் நிறைவேற்றி தருவாங்க. நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு யார் எதிர்த்தாலும் என்ன, என் அக்கா வளைகாப்புல நான் பங்கேற்காம இருக்க முடியாது. நான் போய் தான் ஆகுவேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து நினைச்சாச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா ரேவதியும் அந்த ஃபேமிலியும் வரவே வராது. நம்ம இன்விடேஷனை கொடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வந்தாலும் விடக்கூடாது. அவங்களுக்கு நான் கொடுக்க அவமானத்தில் ரேவதியும் அவனும் துண்டக்கானல துணிய காணலன்னு ஓடணும். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடியாட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா தடபுடலான வளைகாப்புகள் எல்லா சொந்தக்காரங்க பந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரி போய் சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி அம்மாயிலும் அடடா வளைகாப்பு நடக்குது, இங்க ரேவதியும் சகலையும் இல்லாட்டா நல்லா இருக்காத அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்பதான் ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. நாளைக்கு வளைகாப்பு இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்ல நேரம், அக்கா எனக்கு தெரியும். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா இங்க வந்தாவ, அம்மா ஒன்னு வர வச்சிருக்காங்களா அழைச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அம்மா என்ன அழைக்க வரல, நீ வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு தான்க்கா இங்க வந்தாவ அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அம்மா ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, இது எல்லாமே கூட இருக்கிற அந்த சித்தி சந்திராவால தான் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து வருத்தப்படுறாங்க. அக்கா நீ ஒன்றும் வருத்தப்படாத, வளைகாப்பு நான் இல்லாமலாம் உன்னோட வளைகாப்பு நான் கண்டிப்பா வருவேங்க்கா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்றாங்க. சரி நீ வந்தாதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் ரேவதி அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்க்க நேரத்துல வளைகாப்புக்கு கண்டிப்பாக நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னனால அந்த டிரைவர் பையன் வரமாட்டான். அவன் கண்டிப்பாக மான ரோசம் உள்ளவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் திட்ட போட்டுட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. ரோஹிணியை வந்து அலங்கரித்து வந்து கொண்டு இருத்தியாச்சு. வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ தான் ஒரு கார் வந்து நிற்குது. நம்ம சாமுண்டேஸ்வரி யாருப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டி தட்டு தாம்பலத்தோட ரோஹிணி வளைகாப்பில் கலந்துக்க நம்ம கார்த்தி ரேவதி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்போனா ஏன் என் வீட்டுக்கு வளைகாப்புக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேனே, அதையும் மீறி எப்படி கிளவி நீ இங்கே வருவா அப்படின்னு வந்து அந்த தட்டை தட்டி விட பார்க்குறாங்க. இந்த பாரு என் பேத்தி வளைகாப்பில் கலந்துக்க நான் யாரை கேட்கணும் சாமுண்டேஸ்வரி, இது என்னோட பேத்தி அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணிக்கு வந்து வளைகாப்பு வந்து நம்ம ரேவதி வந்து வளையல் போட்டு விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இவ்வளோ தூரம் நான் போய் லெட்டரை கொடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த இடத்துக்கு இவ வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா என்ன பார்க்குறீங்க, ரோஹிணி என்னோட அக்கா, அவள் வளைகாப்புக்கு நான் இல்லாமல் இருக்கக்கூடாது, நான் அதனால தான் நான் வந்தேன், உங்கள் பேச்சையும் மீறி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க.